ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம்மேட் கண்டென்ஸ்டு மில்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கண்டென்ஸ்டு மில்க்குக்கு நான் இன்றைக்கி 300 ml அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். பாக்கெட் பால் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் ஃபேட் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் வெளியே வாங்குகிற பாலாக இருந்தீங்கன்னா தண்ணி இது கலக்குவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு இது சரியாக வராது. அண்ட் இந்த 300 ml பாலை நல்லா பொங்கி வரும்போது அதில் நான் ஒரு 50லேருந்து 80 கிராம் அளவுக்கு சர்க்கரை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். ஏன்னா சுகர் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் போது அந்த கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். அண்ட் பாலும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சுண்டி வரும். இந்த கண்டென்ஸ்ட் மில்க் செய்கிறது ரொம்ப ஈஸி. பட் கடையில் பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட் ரொம்பவே அதிகம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். உடனே நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு கூட இது நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் எல்லா ஸ்வீட்டுக்குமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சம் குறைஞ்சி வந்திருக்கு. இது கூட நான் 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது சமையல் சோடான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆப்ப சோடான்னு சொல்லுவாங்க, அது போட்டுக்கிறேன். அது போட்டோடனே நல்லா பொங்கி வரும். ஸோ பொங்கி வரும்போது நீங்கள் கண்டிப்பாக கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கோங்க, கீழே வடிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ திக்காக ரெடியாகி வந்துருச்சுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.